கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கார்த்தி வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரியலையே. நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கே. ரம்யானா யார், இவங்க கிடையாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ரம்யா வந்து அந்த வெங்காயத்தை வந்து ஃபோன் பேசி முடிச்சோன்னா திரும்பி பார்க்குறாங்க. தூரத்துலேருந்து மைதிலியும் மீனாட்சியும் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நல்ல வேளை இவங்க தூரத்தில் இருக்காங்க, கேட்டிருப்பாங்களா இல்லையா, இவ யார்கிட்ட பேசுனா ரொம்ப பாட்டமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அவ்வளோதானே. சரி, இவ பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் நம்மலாம் எதுவுமே தெரியாத மாதிரியும் இவ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளோட எண்ணமும் செய்யணும், தீபாவை அடித்து துரத்திட்டு அந்த இடத்துல உட்காரணும்னு இவன் நினைக்கிறான். இது நமக்கு தெரியாதா என்னங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சில பேர் நினச்ச காரியம்லாம் நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நடக்காதுப்பா. இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு மைதிலி வந்து மீனாட்சி கிட்ட வந்து காமெடியாக சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. குத்தி காட்டுறீங்களா, நிச்சயம் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நடத்தி வைக்கிறியா, இல்லை நீங்கள் சொன்ன விஷயத்த வந்து சாதிச்சு காட்டுறேங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. நம்மளை தான் சொல்கிறோன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு பாருங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க மீனாட்சியும் நம்ம மைதிலியும். ஒரு பக்கம் வந்து நாங்கள் ரெண்டு பேர் கோயிலுக்கெலாம் போக வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் தாலியை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அபிராமி அம்மாவும் தீபாவும் மட்டும்தான் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. என்ன திடீர்னு மாமியார் மருமகளும் ஒத்துமையாக வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? நாளைக்கு இந்த தாலி என் மருமக கழுத்தில் வந்து ஏறப்போகுது. ஓ, பரிகார தாலி மாதிரியா? ஆமாம், இருந்தாலும் கல்யாணம் மாதிரி தான் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள், அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி தரீங்களாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் அதே மாதிரி பூஜையெல்லாம் வந்து நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழணும். கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழணும். எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது அபிராமி அம்மா எங்கே போயிருக்காங்கங்கிற மாதிரி கேள்விப்படுறாங்க. நம்ம ரம்யா உடனே வந்து கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. கோயிலுக்கு சாதாரண முறையில் போல் தாலி எடுத்துகிட்டு போயிருக்காங்கங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த தாலி கார்த்தி வந்து கட்டினா தானே தீபா வந்து மனைவி ஆவா. நிச்சயம் வந்து இந்த வாட்டி நான் தான் ஜெயிப்பேன். எத்தனையோ வாட்டி நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இந்த வாட்டி நான் தான் ஜெயிக்க போகிறேன். என் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. நம்ம ரம்யா கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது, அபிராமி அம்மாவும் தீபாவும் இருப்பாங்க, அவங்க ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சி வச்சிட்டேன். என்ன மேடம் பண்ணோம், அவங்க ஒரு பொருள் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க தாலி, அதை வந்து நீ எடுத்துடணும் சரியா. அவங்க கிட்டேருந்து நீ தெரிஞ்செடுப்பியோ தெரியாமல் எடுப்பியோ எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து அதே கோயிலுக்கு தான் வந்து வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இது தெரியாமல் தான் இவங்க அசிஸ்டண்ட்டை ரெண்டு மூணு பேரை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கார்த்தி வந்து தீபா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. தீபா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க, அதுவும் அம்மா கூட. இந்த மாதிரி அம்மா வந்து தனியாலாம் இந்த மாதிரி நேரத்துலலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கார்த்தி அந்த மாதம் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டேய் இவங்க தாண்டா ரம்யா சொன்ன ஆளு, இங்கே பாரு அபிராமி அம்மாவும் அங்கே தீபாவும் இருக்காங்களே, அவங்க கையில் ஏதோ தாலி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்களாம். அது கண்டிப்பாக எடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரிண்ணா நம்ம ஏகப்பட்ட பொருள் எடுத்திருக்கோம், இது எடுக்க மாட்டோமா என்னங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி ராஜாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க. மாப்பிள்ள ரம்யான்னு சொன்னாங்க, ஆனால் எந்த ரம்யான்னு சொல்லாமல் விட்டுட்டாங்களே. நீங்கள் ஃபோட்டோ காட்டினியா, ஃபோட்டோவும் காட்டினண்டா, ஆனால் அவன் கண்ணில் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்து மழுப்புற மாதிரி தெரிஞ்சிச்சா, இல்லை அவன் சும்மா பொய் சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சாங்கிற மாதிரி கேட்டோன்னே அவன் தெளிவாக பேசின மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது மாப்பிள்ள, நம்ம தான் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜாவும் அது மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் வந்து அந்த தாலி எடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. நம்ம ரம்யா கார்த்தியும் ராஜாவும் அங்கே வரதுனால நிச்சயம் வந்து ரம்யாவோட திட்டத்தை வந்து தவிடுபடியாக்க போகிறாங்க.